வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் நடந்தது, அதை வச்சு தான் இந்த ப்ரோமோ பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஒரு முட்டை மேட்டர் தாங்க. கிச்சன் டீமை வந்து எப்போவுமே ஆக்குபை பண்ணுறது வந்து ஜாக்லின் தான். அவ்வளோதான் நல்ல செஃப்னு சொல்லணும். அவ்வளோதான் நீ சூப்பர், அதை பாராட்டுவார் பாருங்க தீபக். அம்மா சூப்பரான ஷெஃப்மா நீங்கள் அப்படின்றவார். அந்த ஒரு பாராட்டுதலுக்காகவும் எல்லார்கிட்டேயும் நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன், நான் தான் இத்தனை பேருக்கு செய்கிறேன்ற ஒரு அந்த சிம்பத்தியில் அப்படியே ஒரு வாரமும் தள்ளிட்டு வரா மாதிரியும் இவங்க வந்து அந்த கிச்சன் ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஸோ நைட் வந்து ஆம்லேட் போடுறாங்க. வெறும் நூடுல்ஸும் ஆம்லேட் வந்தாங்க. அந்த ஆம்லேட் போடுறதுக்குள்ளே இவங்க போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அதை விட்டு தர மாட்டேங்கிறாங்க. நான் ஆம்லேட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் நான் போட்டுக்கிறேன், நீங்கள் உங்களது போட்டுக்குங்க. உடனே அவன் என்ன சொல்கிறா, ப்ரொவிஷன்ஸ்லாம் பத்தாது, ஏற்கனவே நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, இதில் நீங்கள் தான் அப்புறம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லை. அவ ஒரு சிம்பிள் லாஜிக், ஆம்லேட் நீ போட்டாலும் அதே ஆம்லேட் தான், நான் போட்டாலும் அதே ஆம்லேட் தான். அதே தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க. நீயும் அதே தான் போட போகிற, முட்டை தானே எல்லாமே ஒரே இது தானே அப்படின்றாங்க. அதனால் இதுக்கு ஒரு பெரிய ஆர்கியூ வச்சுட்டாங்க. அதை ஆரம்பிச்சதுங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம ரவிச்சந்தர் சார், அதான் ரவி சாருக்கு வந்து எப்படி கொளுத்தி போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னமே என்ன இது உள்ளே இருக்கிறவங்க கழிச்சு விடணும். அதை சிறப்பாக செஞ்சார். ஏற்கனவே வந்து நேற்று வந்து சௌந்தர்யா ட்ரிகர் பண்ணி விட்டாரு. அது ஆனால் ஜாக்லின் அமைதியாக இருந்தாங்க அந்த இடத்துல. சௌந்தர்யா உண்மையாக இருந்தாங்க. ஏன்னா நான் உண்மையாக வேலை செஞ்சேன், ஆமாம் உண்மையாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், நான் உண்மை தான். அது அதால் பாதிப்பு வருமோ, அதனால் நாமினேஷன் பண்ண முடியாதுன்னு அது ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொன்னேன். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணான்றதை பண்ணுவோம். இதால் எந்த கேமை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதிலேருந்து வெளியே வந்தேன். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூ தான் சொல்லிட்டு அவன் மூக்கால் அச்சா மாதிரி போயிடுவா. மூஞ்சல் அது எப்படி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு இதை ஃப்ரெண்ட்ஷிப் கேம்னு போது நைட்டு அதை பற்றி பேசலாம். இந்த முட்டை மேட்டருக்கு சண்டை வரும் பாருங்க. அப்போ ரவீந்தர் சொல்லுவார், இதைத்தான் நான் வந்ததையும் கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இல்லை என்ன அப்படின்னு கேட்டேன், நீங்கள் யாரும் கரெக்டாக பதில் சொல்ல. ஆனால் சௌந்தர்யா வந்து இல்லை எனக்கு அப்படிலாம் கிடையாது, கேம் தான் முக்கியம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவள் கரெக்டான விளக்கம் கொடுத்துட்டேன், நீ எதுவுமே சொல்லலை ஜாக்லின், நீ வேற மாதிரி ஏதோ அமைதியாக இருந்த அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணிட்டு ஆமாம் சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கு ஜாக்லின் உடனே என்ன சொல்லிட்டா, ஓட் பேங்கிங்காக தான் நீ இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரும்போது ஜாக்லின் சொன்னாங்க. அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, ரயான்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நான் உள்ளே வரும்போது எனக்கும் தெரியாது எதுவுமே, சௌந்தர்யாவுக்கும் ஃபுல்லாக அது மாதிரி ஓட்டுக்கிட்டு அவெல்லாம் எதுவுமே இல்லாதவ, அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால அவளோட ஓட்டு எடுக்க எப்படா வரும் அப்படின்ற மாதிரி அவளை ரொம்ப மட்டம் பண்ணி ஜாக்லின் பேசுகிறாங்க. அதாவது ஓட்டே இல்லாதப்போ தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒரு இது வச்சாங்க. ஓட்டு இல்லை, ஆனால் ஃபஸ்ட்டு வீக்லேருந்து அவங்களுக்கு கிளாப்ஸ் இருந்ததில்ல, ஓட்டு இருந்ததா இல்லையான்றது இப்போ டாப்பிக்கே வேணாம். அவங்க கிளாப்ஸ் இருக்குதுல்ல, சௌந்தர்யா எழுந்து நின்னதே ஒரு கிளாப்ஸ் வருதுல்ல, அதை வச்சுட்டு தானே நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. உங்களை பார்த்ததையுமே சௌந்தர்யாவுக்கு கோபம் தான் வந்தது. ஏன்னா நீ மட்டும் வித்தியாசமாக, அதாவது உன்னை எதுவுமே சொல்லிடக்கூடாதுன்னு ஜாக்லின் ஒரு பிஹேவியர் காமிச்சாங்கல்ல, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஆரம்பத்துலேருந்தே. அதுக்கப்புறமா இவ தான் ஒரு அழுது ஒரு நாடகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா கூட இவ ஃப்ரெண்டானா. சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் இலகின மனசு இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாருமே விளையாடுறீங்க. ரவி சொல்கிறதும் அப்படிதான், ரவீந்தர் சொல்கிறதும் அப்படிதான். ரயான் வந்து வெளியில் பார்த்துட்டு வந்தார். அப்போ அவருக்கு தெரியும்ல, அந்த இடத்துல சொல்கிறார் அவர், ரயான் நீ வந்து வெளியில் பார்த்துட்டு வந்த, யார் யாருக்கு ஓட் இருக்குது, ஓட் பேங்கிங் யாருக்கு இருக்குது, வெளியில் கைத்தட்டல் யாருக்கு இருக்குதோ அவங்க கூட நீ ட்ராவல் பண்ண கொஞ்சம் நேரத்தில். உடனே ரயானை வந்து அடக்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸை நைட்டே கொளுத்தி போட்டார் மனுஷன். இப்போ காலையில் என்ன ஆகுது, நீ பெரியவளா நான் பெரியவளான்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட அது வெடிக்குது. அப்போ சௌந்தர்யா அந்த ப்ரமோவில் பார்த்த மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் என்ன சொன்னா, நீ ஆமாம்மா இவர் ரவீந்தர் வந்து பேசிட்டு போவார், உடனே ஜாக்லின் கோவம் வந்துடும். ஆமாம் நான் வந்து அப்படிலாம் கிடையாது, உனக்கு நல்ல கேம் விளையாட தெரியுது சௌந்தர்யா, நீ எங்கே பேசணுமோ அங்கே கரெக்டாக பேசுகிற, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிற, ஆனால் எனக்கு தான் ஒன்றும் பேச தெரியல அப்படின்ற மாதிரி ஏந்து போவா. அதுக்கு தான் சௌந்தர்யா சொல்லுவா, அம்மா இங்கே வா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேர் நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன், உன்னாண்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் தப்பு, ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில் வந்து எவ்வளோ பேர் காலி பண்ண அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுவா. அது வந்து இது ஜாக்லினால் டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று ரவீந்திரன் கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் இல்லை. சௌந்தர்யா கேட்டதுக்கும் பதில் இல்லை. உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கேட்ட பதில் இல்லை. ஏன் விஜேஎஸ் கேட்டார், அதுக்கும் பதில் இல்லை. ஸோ அப்போ நீ வந்து மற்றவங்க மேலே முதுகு சவாரி தான் பண்ணுறது. ஆமாம் இன்னைக்கு வந்து கேமோட
என்ன சொல்கிறது, ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் வந்து இப்போ சொல்கிறாங்க ஜாக்லின், நீ உன் கேமை விளையாடு, நான் ஏன் கேமை விளையாடு. ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி ஒரு கேம் விளையாடி நீ சேஃப் ஜோனுக்கு வந்துட்டு இப்போ வந்து பேசுகிற. அதுதான் வந்து சூப்பராக சொல்லுவா சௌந்தர்யா. ஆமாம் இங்கே வா, நீ நல்லா சேஃபாக வந்து விளையாடுற நீ ஜாக்லினே, நீ இப்போ உன்னை பற்றி எனக்கு தெரியன்ட்டா. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள பற்றிக்கிச்சு. இது வந்து பிகினிங்லேருந்தே சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதுதான் டாப் மோஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் வந்திருப்பா. ஆமாம், இது ரவீந்தர் தான் பண்ணுறாரு. ஏன்னா முத்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் வேற பக்கம் திருப்பி விடுறாரு. அதே சௌந்தர்யாட்டின்னு நேற்று சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு போகாதீங்க, நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற மற்றவங்க கிட்ட மோதுங்க, அப்போ அந்த பிளேஸ்க்கு நீங்க வரலாம். இதே தான் ரியா அவங்களும் வந்து கார்டன் ஏரியாவில் நைட் உட்காந்து பேசுறாங்க. இப்படி இவங்க வெளியிலேருந்து வந்தவங்க ஒரு சில விஷயங்களை பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசினாலும் என்ன குட்டையை குழப்பி விட்டாலும் அது தெளிந்ததா தாமரை இலை மேலே ஒட்டாதபடி யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு ரொம்ப புத்திசாலியான பொண்ணு சௌந்தர்யா. அவங்க இதிலேருந்து எப்படி வெளியில் வருவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேமுன்றதை இப்போ அடையாளப்படுத்தி நல்லாவே அவங்க சொல்லவே ஃப்ரீயாகவே வெளியிலேருந்து வந்தவங்களுக்கும் புரிய வச்சுட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணலை, அவங்க முதுகில் குத்தலைன்றத. இந்த சேஃப் கேம் விளையாடுற ஜாக்லினை இன்னும் அவங்க எப்படி இந்த 10 நாளைக்குள்ளே எப்படி அடையாளப்படுத்தி காட்ட போகிறாங்க, இவங்க கப்பை எப்படி ஜெயிக்க போகிறாங்க, அப்புறம் வந்து இவங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற இவங்களை குறை சொல்லியே மேலே வந்த முத்துக்குமாரை எப்படி அடிக்க போகிறாங்க. அது ரவீந்திரம் சொல்கிறாரு, முத்துக்குமார்னா ஒரு ஆளே இல்லை, நீங்கள் தான் அவனை வளர்த்து விட்டுட்டீங்க. அது உண்மைதான். ஏன்னா அவர் சொன்னது அதுக்கு தான் விஜய் அன்னைக்கே சொன்னாரு, முத்துக்குமார் பேச்சை தான் நீங்கள் எல்லாமே கேட்குறீங்க, கப்பை தூக்கி கொடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி. முத்துக்குமார் அவ்வளோ அழகாக மேனிப்புலேட் பண்ண அவன் கேமே விளையாடல. இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியில் கூட ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசினா அதை நம்ம ரசிக்கிறோம். அது சூப்பராக. நீ வெளியில் வந்து பட்டிமன்றத்தில் பேசுனீங்கன்னா நல்லா ரசிக்க முடியும் முத்துக்குமார் தான் அவர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் உள்ள விளையாடினது இன்னொருத்தரோட கேமை திருடி நீ கப்பு வாங்க போறீங்க அப்படின்றது தான் சொல்கிறோம். பார்க்கலாம் யார்கிட்ட. ஆனால் இப்போ பாருங்க, நேற்றுலேருந்து ஓட் லிஸ்டிங்லாம் மாறின்னு தான் இருக்குது. இந்த அஃபிஷியலாக இருக்கட்டும் அன்அஃபிஷியலாக இருக்கட்டும் மாற்றங்கள் இருக்குது. இப்போது அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. அது யாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கே முடிவு பண்ண முடியாது. இப்போ என்னதான் ஓட்டு இருந்தால் கூட பிக் பாஸும் ஒன்று பார்ப்பாங்கல்ல, நேர்மை இருக்குல்ல. ஆமா, மற்றவங்கள்ட்ட யூஸ் பண்ணி ஒருத்தவங்க வராங்களா, அதாவது மற்றவங்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு இவங்க வந்து அவங்கள குறை சொல்றாங்க. இல்லைங்க, டே ஒன்லேருந்து இண்டிவிஜுவல் கேம்ன்றாரு. அந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படி ஈக்குவல் அப்படின்னா சௌந்தர்யா தாங்க சொல்லலாம். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இண்டிவிஜுவல் கேம்னு முத்துக்குமார் சொல்ல முடியுமா? கூட்டணி கேம் பாரு முத்துக்குமார் வருவான். அதே மாதிரி கூட்டணி கேம் பாருங்க ரவீந்தர் சார் வருவார். மற்றபடி வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் கேம் நல்லா விளையாடுறது பார்த்தா ரவீந்தர் கூட்டணி கேம் விளையாடுறாருன்னா அவரால் எழுந்து ஓடி போய் ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால என்ன பண்றது, இப்படி ஆள் சேர்த்து இருந்தா விளையாட முடியாது. முத்துக்குமார் நான் உழைப்ப போடுறேன் நீ என்ன அப்ப உழைப்ப போட்டு நீயும் வர வேண்டியதானே, அடுத்தவங்க உழைப்ப சுரண்டி சாப்பிடாத. வேற என்னன்னா ரொம்ப தலைவலியா இருக்கு. ஏற்கனவே அந்த விஜய் சேதுபதி சார் அந்த படத்தை பார்க்கவே அவ்வளோ கலீஜா இருக்கும், கன்றாவியா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த படம் பார்க்கவே பிடிக்காதுங்க, அவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ரோலில் அவர் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். படம் ஹிட்டு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த இவன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரோலை கூட பண்ணியிருக்கலாம். அதை அப்படின்னு ஒரு ரோலை எடுத்துக்கிட்டு டி ராஜேந்தர் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுதான் காமெடியா இருந்தது. காமெடிங்க உண்மையிலேயே. என்னன்னா யாருக்கு வருமோ அது பண்ணும். அதுக்கு விஷாலுக்கு கொடுத்துருக்கலாம் அந்த ரோலை. இவனுக்கு வந்து நித்யானந்தா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருடைய ரோலை கொடுத்துருந்தா சூப்பராக இருக்கும். ஏன்னா லேடிஸை உள்ள இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் மாக் பண்ணுறது, அப்படியே அதுக்கு ஒரு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கலந்து ஒரு விளக்கம் தருறது, ரொம்ப பொறுமையாக தப்பே செஞ்சாலும் அந்த தப்பை அழகாக பொறுமையாக மற்றவங்களுக்கு வந்து அதை நல்ல விஷயமா கொண்டு போய் சேர்க்கறது. இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து அவரோட ஹேர் ஸ்டைல் அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் வந்து நித்யானந்தா ரோல் கொடுத்துருந்தா அடி பிச்சு இருக்கலாம், அவருக்கு தான் 100 மார்க் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.